வேன் டைக், வேண்டவார்ட், வேன் நிஸ்டெல்ராய், மிக்கி வேண்டவன். டச்சில் இருக்கிற எல்லா பிளேயர்ஸுக்குமே மோஸ்ட்லி வேன் அப்படிங்கிற மீன் நேம் இருக்குது. இந்த வேன் அப்படின்ற நேமுக்கு பின்னாடி இருக்கிற மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? இதை தெரிஞ்சுக்க நம்ம ஈரோப்போட மிடில் ஏஜஸ்க்கு போயாகணும். அந்த டைமில் சின்ன சின்ன கம்யூனிட்டிஸாக இருந்த எல்லாமே அதுக்கப்புறமா டெவலப் ஆன டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸாக மாற ஆரம்பித்த டைம் அதுதான். ஸோ எல்லா இடத்துலையும் பாப்புலேஷன்ஸ் கூடுனதுனால சிம்பிளான ஃபஸ்ட் நேம் வச்சு யாரையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது ரொம்பவே கஷ்டமாயிருச்சு. ஸோ இப்போ ஒருத்தரோட தொழில் இல்லைனா அவரோட ஃபிசிக்கல் ட்ரைட்ஸை வச்சு இல்லைனா அவர் வாழ்கிற இடத்த வச்சு அவரை கூப்பிட ஆரம்பித்தாங்க ஒவ்வொரு மக்களும். கம்யூனிட்டிஸ் கூட இது ரொம்பவே கஷ்டமாச்சு. ஏன்னா நிறைய பேர் ஒரே சிங்கிள் ஃபஸ்ட் நேம் வச்சுருந்ததுனால நிறைய பேருக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுல கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நெதர்லாண்ட்ஸில் மக்களை அவங்க வாழ்கிற இடத்த வச்சு செப்பரேட் பண்ணுற மாதிரி கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த டைமில் தான் வேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உள்ளே வருது. வேன் அப்படின்னா டச்சில் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆர் ஆஃப். இதை வச்சு ஒருத்தர் எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக வச்சுக்கிட்டாங்க. வெர்ஜில் வேன் டைக்னா வெர்ஜில் ஃப்ரம் த டைக். இதுவே எட்வின் வேண்டசார்னா எட்வின் ஃப்ரம் த லேக். அதே மாதிரி பாஸ்டன்கிற இடத்துலேருந்து வந்ததுனால மார்க்கோ வேன் பாஸ்டன். பெர்சியாலேருந்து ஆன்செஸ்டர்ஸ் வந்ததுனால ராபின் வேன் பெர்சி. இப்படி ஒவ்வொருத்தரையும் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பித்ததுனால அங்கே அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் ஒவ்வொருத்தர் நேமையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான கஷ்டம் குறைஞ்சது. ஸோ இந்த சிவிலைசேஷன் எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மக்கள் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் டச் பிளேயர்ஸ் நிறைய பேருக்கு மிடில் நேமில் வேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது.